இன்னைக்கு அரசியல் வியாபாரிகள் தமிழகத்துல இவர் ட்விட்டர்ல போட்டிருப்பாரு, நான் ஏன் ஒரு நிகழ்ச்சிக்கு போகல, இன்னொரு தலைவர் நான் ஏன் நிகழ்ச்சிக்கு போறேன். தமிழக அரசியல் எப்பொழுதும் அண்ணல் அம்பேத்கர் ஐயாவை சுத்தி தான் இருக்கு. ஆனா அது ஆக்கப்பூர்வமா இருக்கு அப்படிங்கிற கேள்வி நம்ம கேட்கும். திமுகவினுடைய அமல் மேலே வர வேண்டும் என்றால் 2 விஷயம் கை கொடுக்கணும். கல்வி கொடுங்க, அரசியல் அதிகாரம் கொடுங்க. இன்னைக்கு ஒரு முன்னேறிய மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழகத்துல உண்மையாலுமே பட்டியலின சகோதர சகோதரிகள், பழங்குடியின சகோதர சகோதரிகளுக்கு அரசியல் அதிகாரம் கொடுத்திருக்கமா நீங்க யோசிச்சு பாருங்க. நெஞ்ச தொட்டு யோசிச்சு பாருங்க. இல்லை, என் தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் பேசி சண்டை போட்டு இப்ப 35ல 4 ஆயிருக்கிறது. 4 எப்படிங்க அரசியல் அதிகாரம் கொடுக்காம எப்படி அந்த சமுதாயம் மேலே வரும்? மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கேபினெட்டை பாருங்க. 71 அமைச்சர்கள், 27 பேர் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் ஓபிசியில இருந்து இருக்கிறாங்க, 10 பேர் பட்டியலின சமுதாயத்திலிருந்து இருக்கிறாங்க, 5 பேர் பழங்குடியின சமுதாயத்திலிருந்து இருக்கிறாங்க, 5 பேர் சிறுபான்மை சமுதாயத்திலிருந்து இருக்கிறாங்க. இந்திய அளவில் அரசியல் அதிகாரம் அம்பேத்கர் ஐயா விருப்பப்பட்டதே தி ரிசர்வ்டு கான்ஸ்டிட்யூன்சி. அங்க கண்டெஸ்ட் பண்ணி ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்து அவர்கள் வெளியே வரும்பொழுது மாபெரும் தலைவர்களாக அவர்கள் வருவார்கள் என்று. ஆனா இன்னைக்கு ஒரு சாதாரண பஞ்சாயத்து எலெக்ஷன்ல இருந்து யோசிச்சு பாருங்க, ரிசர்வ்டு கான்ஸ்டிட்யூன்சில போட்டியிட்ட நம்முடைய சகோதர சகோதரிகளால கொடியேற்ற முடிகிறதா? இல்ல சேர்ல சமமா உட்கார முடியுதுங்களா? மாசம் கழிச்சு அதே ஆள அதே கட்சியில சேர்த்து அதே போஸ்ட கொடுக்குறாங்க. ஆனா கேட்டா அண்ணல் அம்பேத்கர் ஐயா என்று வாழ்க்கையிலேயே தமிழகத்துல பேசுறாங்க.